நேரம் இந்த ஜெப தியானமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தால் அகப்பட்டால் ஆவிக்குரிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. இங்கே சொல்லப்படுகிற காரியம், ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், ஏதாவது ஒரு பாவத்திலே ஒரு விசுவாசி விழுந்து விட்டால், ஆவிக்குரிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே, சமாதானமான தாழ்மையான பணிவான ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், அப்படிப்பட்டவனை நல்வழிப்படுத்துங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கடைசியாக அதில் ஒரு சொல்லப்படுகிற வார்த்தை, நீயும் உன்னை குறித்து எச்சரிக்கையாரு. ஒருத்தன் பாவத்தில் விழுந்து விட்டான்னு சொல்லிட்டு நீயும் பாவத்தில் விழுந்துடாத, அவனை பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கப்பார். அதே நேரத்தில் உன்னையும் நீ எச்சரிக்கையாக காத்து கொள்ள வேண்டும் என்று பவுலடியார் இங்கே கலாத்திய திருச்சபைக்கு எழுதுகிறார். ஏன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பாவத்துக்கு ஏன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், பாவம் நம்மை கரைப்படுத்திவிடும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது கரைப்படுத்திவிடும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது அழுக்காக்கி நம்முடைய இருதயத்தையே அது என்ன செய்துவிடும், நம்முடைய பரிசுத்தத்தை கரைப்படுத்தி நம்மை வீணாக்கிவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே முதலாவது, பாவம் நம்மை கரைப்படுத்தும், நம்முடைய இருதயத்தை அது கரைப்படுத்தும், நம்முடைய சிந்தனைகளை அது கரைப்படுத்தும். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே முதலாவது, பாவம் நம்மை கரைப்படுத்தும். இரண்டாவது, பாவம் நம்மை காயப்படுத்தும், அவமானத்தை கொண்டு வரும், நிந்தையை கொண்டு வரும். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18:3 துன்மார்க்கன் வர அவமானம் வரும் என்று சொல்லப்படுகிறது. அவமானத்தோடே நிந்தையும் வரும். யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் பாவத்தில் விழும்போது அவனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய காயங்கள் என்னென்று சொன்னால் அவமானம், நிந்தை. எனவே பாவத்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதலிலே பாவம் நம்முடைய உள்ளத்தை கரைப்படுத்திவிடும். இரண்டாவது, அது நம்முடைய வாழ்க்கையை காயப்படுத்திவிடும். மூன்றாவது, பாவம் நம்மை கட்டுப்படுத்தும், நம்மை பாவத்துக்கு அடிமையாக்கிவிடும். நம்மை முழுவதுமாக பாவம் தன் கட்டுப்பாட்டுக்குள் நம்மை வைத்து கொள்ளும். இன்னைக்கு அநேகர் பாவத்தில் விழுந்து விட்டு பாவத்திலிருந்து எழுந்திருக்க முடியாதபடி அந்த பாவ கட்டினில் எத்தனையோ பேர் சிக்கி இருப்பதை நாம் இந்த உலகத்திலே பார்க்க முடியும். எனவே அருமையானவர்களே, பாவம் நம்மை அடிமையாக்கிவிடும், நம்மை கட்டுப்படுத்திவிடும். எனவே அங்கே சொல்லுகிறார், எச்சரிக்கையாயிரு. அதனுடைய வாழ்க்கையை கரைப்படுத்தும், உன்னுடைய வாழ்க்கையிலே காயங்களை ஏற்படுத்தும். அது உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துவிடும். எனவே அருமையானவர்களே, பாவத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அதனால தான் போத்திபார் மனைவி யோசேப்பிடத்திலே பாவம் செய்வதற்காக அவனை அழைத்த போது அவன் பாவத்துக்கு விலகி ஓடுகிறான். இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு
என்னால் உடன்பட முடியாது என்று சொல்லி பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறான். ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார். அதே போல் நீங்களும் எச்சரிக்கையாயிருங்கள், பாவத்துக்கு விலகி ஓடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.